பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எண்ணாகமம் 14வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்திற்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள் என்பதாக. எகிப்திற்கு திரும்பாதிருங்கள், டோன்ட் கோ பேக் டு எஜிப்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் 2 வருஷத்திற்குள்ளாக கானானின் எல்லையில் வந்துவிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி தேசத்தை சுற்றி பார்க்க கோத்திரத்திற்கு ஒருவராக 12 பேரை மோசே அனுப்பினார். அவர்கள் தேசம் எப்படிப்பட்டது, பட்டணங்கள் எப்படிப்பட்டது, தேசத்தின் குடிகள் எப்படிப்பட்டவர்கள், செழுமையானதோ இல்லையோ என்றும் தேசத்தின் கனிகளில் சிலவற்றை கொண்டு வரும்படிக்கு கட்டளையிட்டு அனுப்பினான். அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாட்கள் சென்ற பின் திரும்பி வந்தார்கள். வந்து கானான் தேசம் குடிகளை பட்சிக்கிற தேசம் என்றும், அங்கே காணப்படுகிற ஜனங்கள் பலவான்கள் என்றும், ராட்சதர்களையும் கண்டோம் என்றும், அவர்களை மேற்கொள்ள முடியாது என்ற அவிசுவாசத்தின் துர்ச்செய்தியை ஜனங்களுக்குள் பரப்பினார்கள். அந்த துர்ச்செய்தி சுமார் 20 முதல் 30 லட்சம் ஜனங்களுக்குள் துரிதமாய் பரவி சென்றது. ஆகையால் சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு அழுது புலம்பினார்கள். எல்லாரும் என்ற வார்த்தையானது எண்ணாகமம் 14:1, 14:2, 14:10 என்ற வசனங்களில் திரும்ப திரும்ப எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரின் பேரில் அவிசுவாசம் கொண்டவர்கள் சொற்ப ஜனங்கள் அல்ல, அல்லது சிறிய பெரும்பான்மையும் அல்ல. யோசுவா, காலேப், மோசே, ஆரோன் மற்றும் ஒரு சிலரை தவிர எல்லாருக்குள்ளும் அவிசுவாசம் காணப்பட்டது. ஆகையால் விட்டு வந்த எகிப்திற்கு திரும்பி செல்வதற்கும் ஆயத்தமானார்கள். தேவன் அவர்கள் தலைவராய் இருப்பதை தள்ளிவிட்டு அவரால் ஏற்படுத்தப்பட்ட மோசே தலைவனாய் இருப்பதையும் விரும்பாமல் வேறொரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்திற்கு திரும்ப விரும்பினார்கள். எகிப்தின் அடிமைத்தனம் என்னும் நுகத்தடியை தங்கள் மேல் மீண்டும் ஏற்றுக்கொண்டு பார்வோன் என்ற பிசாசுக்கு அடிமைகளாகவே வாழ விரும்பினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நற்செய்தியை விட துர்ச்செய்தி அதிவேகமாக பரவும். ஆகையால் துர்ச்செய்தியை பரப்புகிற கூட்டத்தில் ஒரு நாளும் காணப்படாதிருங்கள். நீங்கள் பரப்புகிற துர்ச்செய்தி ஜனங்களுக்குள் அவிசுவாசத்தை கொண்டு வரும். அதன் விளைவு இஸ்ரவேல் சபை 40 வருஷங்கள் வனாந்தரத்தில் அலைந்து திரிய வேண்டியதாக இருந்தது. 20 வயதிற்கு மேற்பட்ட அவிசுவாசம் கொண்ட எல்லாருடைய பிரேதங்களும் வனாந்தரத்தில் விழுமட்டும் அங்கே காணப்பட்டார்கள் என்று வேதம் கூறுகிறது. அவிசுவாச வார்த்தைகள் ஆத்துமாவில் மரணத்தை கொண்டு வந்துவிடும் என்பதை மறந்து போகாதிருங்கள். அதுபோல விட்டு வந்த பாவ பழக்க வழக்கங்களுக்கு நேராக ஒரு நாளும் திரும்பி சென்று விடாதிருங்கள். எகிப்து எப்போதும் கவர்ச்சிக்கும், உலகம் உங்களை பின்னுக்கு இழுக்கும். பாவம் என்னும் அடிமைத்தனத்திற்குள் உங்களை மீண்டும் கொண்டு செல்ல சத்துரு எப்போதும் கண்ணிகளை வைப்பான். ஆகையால் ஜாக்கிரதையோடு முன்னேறி செல்லுங்கள். கலப்பையின் மேல் கை வைத்த பின்பு பின்னிட்டு பார்க்கிறவன் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல. ஆகையால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு முன்னேறி செல்லுங்கள். பரம கானானை சுதந்திரியுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் எங்களுக்கு முன்பாய் செம்மையாக ஏற்கனவே ஓடி முடித்ததை எங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி லக்காகிய உம்மை நோக்கி அனுதினம் நாங்கள் ஓடும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. ஒரு நாளும் அவிசுவாச வார்த்தைகளை மற்றவர்கள் நடுவில் விதைக்காதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுவீராக. இவர்கள் பலவீனமான கரங்களை கர்த்தர் பிடித்து கொள்ளும். உம்முடைய வருகை மட்டும் பரம கானானை சுதந்திரிக்கும் மட்டும் வழுவி போகாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளை காத்து கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிலும் கண்மணி போல காத்துருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.